கணிப்பாளர்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இது தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் வடக்கு மண்டலத்தை பகுப்பாய்வு செய்ய இருக்கிறோம். முதல்ல நான் வந்திருக்கக்கூடிய கணிப்பாளர்கள் மற்றும் பத்திரிகையாளரை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திரு சுபாஷ் அவர்கள், வணக்கம் திரு சுபாஷ். பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். திரு திருநாவுக்கரசு அவர்கள், வணக்கம் திருநாவுக்கரசு. திரு வெங்கட்ரமணி அவர்கள், வணக்கம் வெங்கட்ரமணி. ஒவ்வொருத்தையும் களம் எப்படி இருக்கு, அவங்க கிரவுண்டுக்கு போய் நிறைய கணிப்புகள் செஞ்சிருக்கிறாங்க, புள்ளி விவரங்கள் திரட்டி இருக்கிறாங்க, மக்கள் நாடி துடிப்பை அறிஞ்சிருக்கிறாங்க. முதல்ல ஓவராலாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். திரு சுபாஷ், வடக்கு மண்டலம் 21 அது கிட்டத்தட்ட ஒரு டிஎம்கேவுக்கு ஒரு ஃபேவரபிளாக இருந்தது, ஓரளவு கொஞ்சம் ஏடிஎம்கேவுக்கும் இருந்தது. இப்போ கணிக்கிறப்ப எப்படி பார்க்குறீங்க வடக்கு மண்டலத்தை? இப்போது வடக்கு மண்டலம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி யார் ஆட்சி அமைக்க போகிறான்னு நிர்ணயம் பண்ண போகுது. ஓ, வடக்கு தான் டிசைட் பண்ண போகுது. வடக்கு தான். ஓகே. இப்போ வந்து கொங்குலேயோ இல்லாட்டி சவுத்துலேயோ ஓரளவு ட்ரெண்ட் கிளியராக இருக்குது. ஓகே. ஆனால் வடக்கில் தான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டேட்டா எடுக்கிறப்போ ட்ரெண்டு வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை, கணிக்க முடியல. ஏன்னா இங்கே தான் ஒரு அந்த ஸ்டேட் ஆஃப் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, என்ன காரணம்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக பிரிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ யாருக்கு எவ்வளோ போக போகுது, அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதே மாதிரி விஜயும் வந்து உள்ள இப்போ என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ விஜய்னாலையும் அங்கே வந்து மிகப்பெரிய ஓட்டு ஸ்பிளிட் ஏற்படுது இந்த மண்டலத்தில். ஓகே. ஓகே. ஸோ அது வந்து திமுகவோட ஓட்டையும் பெருமளவு பாதிக்க போகுது விஜயோட என்ட்ரி இந்த மண்டலத்தில். வடக்கு மண்டலத்தில் மெஜாரிட்டி ஆஃப் த சீட்ஸ் வந்து திமுக தான் ஜெயிச்சாங்க. ஆமாம் ஆமாம், ரைட். அதிமுக வந்து ரூரல் ஏரியாஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே. வடக்கு மண்டலத்தோட அர்பன் ஏரியாஸில் அவங்க அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணாட்டாலும் ரூரல் ஏரியாஸில் ரொம்ப நல்லா ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பட் இந்த வாட்டி வந்து இந்த வடக்கு மண்டலம் தான் ஓகே ஃபோர்ஸ் இன்சார்ஜில் வந்து யார் உட்கார போகிறாங்க என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நிர்ணயம் பண்ண போகுது. போன முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34-35 தொகுதி வந்து திமுக தான் ஜெயிச்சாங்க. ரைட். ஆனால் இந்த முறை வந்து அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா அவங்க அதை ஃப்ளிப் பண்ணியே ஆகணும். அவங்க 35-36 ஜெயிச்சா ஆகணும் இந்த வாட்டி. ஆனால் அவங்க அதுக்கு வேண்டிய எஃபர்ட்ஸ் போடுறாங்க ரூரல் கான்ஸ்டியூன்சிஸில். ஓகே. ஆனால் ஓட்டு வந்து பிரியுது. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு வந்து எப்படி 2ஆக பிரிய போகுது தெரியாது. ஜூனியர் ராமதாஸ்க்கு எவ்வளோ போகுது, சீனியர் ராமதாஸ்க்கு எவ்வளோ போகுதுன்னு நம்மளால இப்போ கணிப்பது கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விசிகே ஓட்ஸும் எப்படி பிரிய போகுது தெரியல. நீங்கள் இப்போ 5 மண்டலங்கள்லையும் கருத்து கணிப்பு நடத்தியிருப்பீங்க. விஜய் ஃபேக்டர் வந்து வடக்கு மண்டலத்தில் எப்படி இருக்கு? விஜய் ஃபேக்டர் ஹையஸ்ட் வந்து கேடிசிசியில் தான் இருக்கு, சென்னையில். சரியா? சென்னையில் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் சைடட் கான்டெஸ்ட்டை ஒரு 3 ட்ரையாங்குலர் ஃபைட்டாக கொண்டு வராரு. ஓகே ஓகே. ரைட். அதுக்கப்புறம் 2வது இம்பாக்ட் வந்து இந்த வடக்கு மண்டலத்தில் தான், வடக்கில் தான் வந்து மேக்ஸிமம் இம்பாக்ட் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும். பிரியன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரியன், வடக்கு மண்டலத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே 21 தேர்தலில் வந்து திமுக, அதாவது என்டையர் வடக்கு மண்டலம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 77 தொகுதிகள் இருக்குது, ஒரு 11 மாவட்டங்கள் இருக்குது. அதில் வந்து போன வாட்டி அதிமுக 14 இடங்களும் ஒன்று தான் வாங்கினாங்க. பாமக கூட்டணி கட்சி பாமக மயிலம் ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணினாங்க. மற்றபடி எல்லாமே டிஎம்கே தான் இது பண்ணாங்க. என்னோட கணக்கில் பார்த்தீங்கன்னா 50 தொகுதிகள் இருக்குது. அதில் ஏற்கனவே 40 திமுக வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்குது, 10 தான் ஏடிஎம்கே வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருக்குது. இது விஜய் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய தேர்தல் களம் வந்து ஒரு புது ஒரு சூழலை சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம சுபாஷ் அவர்கள் சொன்னோம், வாக்கு வங்கி கணக்கே உடையுது. எல்லாமே எதையுமே நம்ம வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக கணிக்க முடியல. அதுதான் உண்மையான விஷயம் ஆக்சுவலாக வந்து. அதனால் இந்த எலெக்ஷன்ஸ் வந்து பைபோலார் பாலிடிக்ஸ்லேருந்து அது ட்ரைபோலார் பாலிடிக்ஸாக பல ஏரியாக்களில் மாறிட்டு வருதுன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம எஸ்பெஷலி இந்த வடக்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டியில் தான் முதல்ல விஜய் வந்து அவரோட மாநாடை போட்டார். அதுக்கு எவ்வளோ பெரிய திரளான கூட்டம் வந்தது நம்ம பார்த்தோம். நம்ம பட் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வினா அந்த கூட்டம் ஓட்டாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம முன்னாடி இருக்கிறத பார்க்குறோம். இந்த அணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அணிகள் கட்டமைப்புலாம் பார்த்திங்கன்னா திமுக அணி வந்து அவர்கள் தேமுதிகவை சேர்த்தது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து விஜயோடைய வரவுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு ஓட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம வந்து எடுக்கணுன்ற அணி அளவில் தான் வந்து திமுக வந்து தன்னுடைய கூட்டணியை வந்து கட்டமைச்சிருக்காங்க.
அதற்கு மாறாக அதிமுகவுக்கு வந்து ஒரு மெகா கூட்டணி கட்டமைக்கிற வாய்ப்பு இருந்து கூட அவங்க அந்த விஷயத்தில் வந்து போதுமான ஒரு முயற்சி எடுக்கலைன்னு தான் என்னுடைய கருத்து. இப்போ சார் சொன்னார் பாமக 2ஆக பிளந்திருக்கு, அதனால் அந்த ஓட்டுகள் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணுன்ற ஒரு விஷயத்த சொன்னார். ஒரு 80% பாமக தொண்டர்கள் வந்து ஃபியூச்சர் வந்து அந்த பார்ட்டியோட ஃபியூச்சர் அன்புமணின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவரை தான் சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்காங்க. அதனால் வந்து அந்த ஓட்டுகள் எவ்வளோ தூரம் பிரியும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ராமதாஸ் பிரிச்சாருன்னா அது வந்து ஏடிஎம்கே அணிக்கு தான் அது நஷ்டத்தை உண்டாகும். வடக்கு அப்படின்றது போலரைசேஷன், கிட்டத்தட்ட விசிக பாமகன்ற அந்த இருதுருவ போலரைசேஷன் இருக்கும். இப்போ சுபாஷ் அவர்கள் சொல்றது வந்து வடக்குல சென்னையை தாண்டி வடக்கு மண்டலத்தில் விஜய் ஸ்ட்ராங்கா இருக்கார், பாமக ஸ்பிளிட், இதெல்லாம் வச்சு உங்களால கணிக்க முடியுதா? ஏதாவது களம் எப்படி இருக்குன்னு கணிக்க முடியுதா? அதாவது வந்து இந்த ஏரியாக்கள்லாம் வந்து திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது போன எலெக்ஷன்ஸ் நமக்கு சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த எலெக்ஷன்ஸ்ல பெரும்பாலான ஓட்டு திமுகவுக்கு போற ஓட்டா இருக்குன்றதை பார்க்குறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல எங்கே இந்த ஒரு ஓட்டு எடுப்பார் அப்படின்னா அவர் திமுகலேருந்து தான் ஓட்டு எடுப்பார். அதிமுக வந்து இங்கே செல்வாக்கு கொஞ்சம் பின்னாடி தான் இருக்கு ஆக்சுவலாக. எடுத்தா திமுகலேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால திமுக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த விஷயத்தை அணுகுறாங்க. அவங்க எந்த ஒரு சான்ஸையும் எடுக்க விரும்பல. அதனால தான் வந்து கூட்டணி கட்டமைக்கிறதுலேருந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தது காரணம் அதுதான் ஆக்சுவலாக. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா திமுக தெளிவாக தாங்கள் ஏன் வெற்றி பெறுவோம் அல்லது வெற்றி பெறத்துக்கான முயற்சிகளை எப்படி எடுக்கிறாங்கன்னா தங்களுடைய கூட்டணி பலம் காரணமாகவும் தாங்கள் செய்த அந்த நலத்திட்டங்கள் வந்து ஒவ்வொரு பயனாளியும் சென்று அடைஞ்சிருக்கு, அந்த பயனாளிகள் நமக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு விஷயம் காரணமாகவும் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த விஷயத்தை அணுகுறாங்க. அவங்க திருநாவுக்கரசு இப்போ தொடர்ந்து பல கட்டமாக எடுத்துகிட்டே இருக்கீங்க, கணிப்பாளர்கள் நீங்கள், சுபாஷ், வெங்கட்ரமணி சார்லாம். நான் இப்போ நேரடியாகவே உங்கள் புள்ளி விவரம் அந்த டேட்டா இருக்குல்ல, அது என்ன விஷயத்தை சொல்லுது, அதை டீகோட் பண்ணுங்க வடக்கு மண்டலத்தை. ஆக்சுவலாக வந்து என்னன்னா, இதுவரை வரலாற்றில் காணாத ஒரு விதமான தேர்தலாக இது இருக்கும். பழைய டேட்டாஸ், அதாவது கரண்ட் டேட்டா, ஹிஸ்டாரிக் டேட்டா, அது இல்லாமல் இப்போ இருக்கிற சமூக வலைத்தளங்கள் அனைத்து விதமான மக்களுடைய எண்ணங்களை ஆய்வு செய்தாலும் மாறுபட்ட ஒரு தேர்தல் முடிவாக இது வரும் என்னுடைய பார்வை. கிட்டத்தட்ட 4 ஆய்வுகள் தமிழகம் முழுக்க நாங்கள் மேற்கொள்ளப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா வடார்கடு மாவட்டங்களில் தாவேக்கா கிட்டத்தட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக தாவேக்கன்னு இருக்கு. 10 சட்டமன்ற தொகுதியில். அதே மாதிரி வந்து திமுக அதிமுக கூட்டணி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் இதுவரை வரலாற்றில் ஒரு டேட்டாஸ் 21 ஒப்பிடலாம், 24 ஒப்பிடலாம். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை எதனோடு ஒப்பிடாத தேர்தலாக இருக்குது. ஒப்பிடவே முடியாது. ஏன்னா பெண்கள் ஓட்டுகள் இன்னைக்கு இளைஞர்களுக்கு தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக 41% வாக்குகள் வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் ஓட்டு இருக்கு. இதுல 2 திராவிட கட்சியினுடைய தலைவர் மீதான ஈர்ப்பு குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். கலைஞர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஒரு தலைவர் மீதான ஈர்ப்பு இல்லைன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க இப்போ வடக்கு மண்டலத்துல போய் ஆய்வு செய்யறப்ப வடக்கு மண்டலத்தின் தன்மை வேற. நீங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்பு அது சமூக வாக்கு வங்கி கணக்காக திரண்டிருந்தது இல்லை. இப்ப கொடுக்கிற டேட்டா என்னவா இருக்கு, அது என்ன சொல்லுது வடக்கு மண்டலம்? இப்ப சமூக எண்ணங்கள் வந்து பாமக சமூக அமைப்பு தான், ஆனா அதுக்கு ஓட்டா மாறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தாவேக்காவுக்கு பட்டியல் சமுதாய வாக்குகள் பாமகவுடைய வாக்குகள் அதிகமா செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ அதனால என்னாச்சுன்னா தாவேக்கா கிட்டத்தட்ட 3ஆவது இடத்துல நல்ல ஒரு ஃபேக்டரா இருக்காங்க. இதுவரை கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளை எடுக்கப்பட்ட ஆய்வுகளை பார்க்கிற போது ஒரு கணக்கு வைக்கலாம், இத்தனை சதவீத ஓட்டுகள் வைக்கலாம், இதுல வைக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த சீட்டு வெற்றி பெறுன்னு சொல்லலாம், இதுல சொல்லவே முடியாது. ஏன்னா இங்க ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் பெருசா நடக்குது. அது எங்க நடக்குன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவாலா இருக்கு. இப்ப இது விஜய்க்கு அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட 20,000-30,000 ஓட்டு ஜம்ப் ஆகுது. சோ அப்படி ஜம்ப் ஆகிற போது வந்து இது 2 கட்சிக்கும் பெரும் பாதிப்பு, 2 திராவிட கட்சிகளுக்கும் மிகப்பெரிய சரிவு. சம்மப்பா நீங்க பாக்குறப்ப வடக்கு மண்டலம் என்ன முடிவை தருது? ஓரளவுக்கு ஒரு பர்சன்டேஜா ஒரு முடிவை ஏதாவது உங்களால வாய்ப்பே இல்லை. முதன்முறையாக கணிக்க முடியல. 73 தொகுதி தமிழ்நாட்டில் இழுபறியா இருக்கு. வரலாற்றிலே வந்து 73 தொகுதி இழுபறியா நான் பார்த்ததே இல்லை, கணிக்க முடியல. அப்படின்னா எவ்வளவு பெருசாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை இந்த என்ன சொல்றாங்க ஜென்சி ஓட்டு தான் வந்து விஜய்க்கு பொதுன்றாங்க, அது கிடையாது. சோ வயது மூப்பான 50 வயசு 60 வயசு உட்பட்ட பெண்கள் இளைஞர்கள் ஓட்டும் போது திமுக இருப்பவர்களும் ஓட்டு போடுறாங்க, அதிமுக இருக்கிறவங்களும் ஓட்டு போடுறாங்க. சோ அதனால இந்த தேர்தல் ஒரு விஸ்தரமான தேர்தலாக தமிழக அரசியல் வரலாற்றில் சட்டமன்றத்தில் புதிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்குற தேர்தலாக பார்க்கலாம். சோ கணிப்பாளர்களுக்கே ஒரு திகைப்ப தரக்கூடிய களமா தான் இருக்கு. கண்டிப்பா இதுல டேட்டாஸோட ஒப்பிடவே கூடாது. பேசலாம். வெங்கட்ரமணி, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, என்னவா அதை டிரைவ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க? வண்டர்ஃபுல். மற்றவங்க சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எலெக்ஷன் தான். இருந்தாலும் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து இன்ஸ்டிடியூஷன் இருக்கிற ஒரு 2 கட்சி, இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் ஒரு கட்சி. ஸோ
ஸோ 3 கார்னர் கண்டெஸ்ட் நான் பார்க்குறேன் நார்த் தமிழ்நாட்டில். ஸோ இந்த 3 கார்னர் கண்டெஸ்ட்னு வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ரூலிங் டிஎம்கே பார்த்தோம்னா தே ஹேவ் எ வெரி குட் இன்ஸ்டிடியூஷன், பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அருமையாக இருக்குது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அவங்கள சப்போர்ட் பண்ணுது இந்த முறை. ஸோ irrespective ஆஃப் ஓட்ஸ் போலரைசேஷன் ஆகுதா இல்லையா அப்படின்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷன் ப்ளஸ் லீடர்ஷிப் இதுதான் வந்து டிஎம்கேக்கு சாதகமாக இருக்குது. கட்சி பலம், கட்சி கட்டமைப்பு, திரு ஸ்டாலின் அவர்களோட லீடர்ஷிப், ஸ்ட்ராங் லீடர்ஷிப். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏடிஎம்கே கிட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, பட் அந்த வந்து அவங்களால ஓட்டாக மாற்ற முடியல அந்த இன்ஸ்டிடியூஷனை வச்சு. ப்ரைமர்லி என்னென்னா லீடர்ஷிப் கன்ஃபியூஷன் அங்கே இருக்குது. ஸோ ப்ராபப்ளி கன்ஃபியூஷனுங்கிறது இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. தேர்டு பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷனே இல்லை, ஒரு புது பார்ட்டி டிவிகே, பட் இருந்தாலும் இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால தப்பிக்கிறாங்க, இன்ஸ்டிடியூஷன் இருந்தும் பயனில்லை, இன்ஸ்டிடியூஷன் இல்லாமல் இம்பேக்ட் பண்ணுறாங்க. ஸோ அருமையாக இந்த இது பார்த்தோம்னா ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு எலெக்ஷன் எப்படி நடக்கும், என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூத் ட்ரிவன் பொலிட்டிக்கல் எலெக்ஷனாக இருக்குது. ஸோ யூத் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. டிஎம்கே ஏடிஎம்கேவும் ட்ரை பண்ணாங்க, பல எலெக்ஷனில் ட்ரை பண்ணுறாங்க, பட் யூத்தை வந்து பொலிட்டிக்கலாக ஆக்டிவாக கொண்டு வர முடியல. நிறைய ஃபேக்டர்ஸ், ப்ராபப்ளி அவங்களோட லீடர்ஷிப், இன்ஸ்டிடியூஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் ஹேண்டிகேப்டாக இருந்திருக்கு. ப்ராபப்ளி தமிழக வெற்றிகளை இதில் பார்த்தோம்னா இன்ஸ்டிடியூஷன் இல்லை, அதனால் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒரு 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 ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஸ்பேஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பலர் சொல்கிறாங்க மாற்றத்தை பேசுகிறவங்க முன்னாடி வந்து பேசுவாங்க, பின்னாடி இருக்கிறவங்க சைலண்டாக இருக்கிறவங்க திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போடுவாங்கன்றப்ப இந்த சவாலை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க, எப்படி கன்க்ளூஷனுக்கு வரீங்க? ஓகே, ஒரு புது ஃபோர்ஸ் உள்ளே வராங்க அப்படின்னும் போது எஸ்டாப்ளிஷ் பிளேயர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ நீங்கள் 2 பிளேயர் டிஎம்கே ஏடிஎம்கே, ஸோ ஏடிஎம்கே வந்து வீக்காக இருக்காங்க. ஸோ புது பிளேயர் வரும்போது யார் வீக்காக இருக்காங்களோ அவங்கள ஹிட் பண்ணுறாங்க. ஸோ வெரி வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ யாரோட ஓட்டு அதிகமாக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வீக்காக இருக்கிற கட்சியோட ஓட்டு அதிகமாக டிவிக்கே ஏடிஎம்கேவை தான். பர்ஃபெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ டிஎம்கே ஓட்டும் போகுது, பட் தென் டிஎம்கேனால சஸ்டெயின் பண்ண முடியுது. இந்த அலையை வந்து அவங்க சஸ்டெயின் பண்ணுறாங்க, அவங்களால டேக் ஆன் பண்ண முடியுது, சேலஞ்ச் பண்ணுறாங்க, நிறைய இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வராங்க. பட் ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. சுபாஷ் அவர்கள் சொன்னதிலிருந்து நான் வடக்கு மண்டலம் அதிமுகவுக்கு சவாலா இருக்கு அப்படின்னா அவங்க ஆட்சி அமைப்பதற்கான எல்லைக்கோட்டை தொடர்றதுல சவால் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாமா நீங்க சொல்றதை வச்சு? நிச்சயமா. ஐ மீன் லைக் அதிமுக வந்து இந்த எலெக்ஷன் அவங்களுக்கான தேர்தல் கிடையாது. இட்ஸ் வெரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இந்த எலெக்ஷன் வந்து இட்ஸ் ஃபார் டிஎம்கே அண்ட் டிவிகே. பேசலாம். இப்போ தேமுதிகவை பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பிரயத்தனப்பட்டு திமுக கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய கணக்குகள் இருக்கு, நிறைய டேமேஜ் கண்ட்ரோல் கால்குலேஷன்லாம் இருக்கு. ஒன்று அப்புறம் விஜய் ஃபேக்டர், அதை கணிக்க முடியாத தன்மை அப்படின்றப்ப எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? சரி, இப்போ நார்த் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி என்ன ஆச்சு? சிம்பிளாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே 1 year கன்சாலிடேஷன் அதிமுக பக்கம் நடந்தது, நான் 1 year கன்சாலிடேஷன் திமுக பக்கம் இருந்தது. அதுக்கு ஒரு சாலிடான ஒரு ரீசன் இருந்தது அந்த கன்சாலிடேஷன் அண்ட் கவுண்டர் போலரைசேஷன் நடக்கிறதுக்கு. ஏன்னா 10.5% ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது. இந்த எலெக்ஷனில் அது இஷ்யூவே இல்லை, எல்லாருமே அதை மறந்து போயிட்டாங்க. 10.5 இல்லை. ஓகே, சரியா. இப்போது இந்த புது பிளேயர் வந்தனால சரியா அந்த கவுண்டர் போலரைசேஷன் நடந்ததில்லை, நான் 1 year கவுண்டர் போலரைசேஷன் நடந்ததில்லை. அதில் வந்து இப்போ பெரிய ஸ்பிளிட் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. அது திமுகவுக்கு பாதிப்பு. எஸ், பாதிக்குது. இதை திமுக முன்னாடியே சென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் தேமுதிகவை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணின தப்பு என்னன்னா, இது விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக இல்லை, சரியா, இது பிரேமலதா தலைமையிலான தேமுதிக. அதுக்கு வித்தியாசம் இருக்குது, சரியா. விஜயகாந்துக்கு அந்த ஒரு புல் இருந்தது, அதாவது அந்த நான் 1 year ஓட்ஸை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த புல் வந்து இவங்களுக்கு இருக்கா? இல்லை, சரியா. அங்கே தான் வந்து கொஞ்சம் கணக்கு இடிக்குது. இந்த நான் 1 year ஓட்ஸ் பிரியறனால எடப்பாடி பழனிசாமி வந்து ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பாமகவிடமிருந்து ஓட்ட விஜய் எடுக்கிறார், அங்க எடுத்துட்டாரு. திரு ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் உடைக்கிறாரு அப்படின்னா ஏடிஎம்கேவுக்கும் பாதிப்பு இல்லை. இல்ல, அவர் உடைக்கிறாங்க. ஆனா அவங்க உடைக்கிறது இங்க வெர்டிகல் ஸ்பிளிட் ஆகுது, புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே 50-50 ஆல்மோஸ்ட். இங்க வெர்டிகல் இங்க வெர்டிகல் ஸ்பிளிட் ஆகுது, அங்க வந்து 80-20 அப்படி ஸ்பிளிட் ஆகுது.
ஓகே, சரியா? எங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அட்வான்டேஜ் ஏடிஎம்கேக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு மைல்டு அட்வான்டேஜ். அதனால இந்த நார்த் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஏடிஎம்கேக்கு வருது. இங்கே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இது பாமகக்கு ஒரு சர்வைவல் கேம். ரைட். அதனால இந்த வாட்டி அவங்க வந்து 3 பிரிச்சுட்டாங்கன்னா, விஜய் சீனியர், ராமதாஸ் ஜூனியர், ராமதாஸ் 3 ஓட்டு போட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு வந்து எதிர்காலமே டவுட். ஓகே, ஸோ அதனால சர்வைவல் ஃபேக்டர் இருக்கனால லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு அன்புமணி ராமதாஸ் பக்கம் சைலண்டா கன்சாலிடேஷன் நடக்கும்னு எங்களால யூகிக்க முடியுது. அது யூகம் தான். இடைநிலை ஜாதிகள் இருக்காங்கல்ல, அந்த ஒரு கிராமத்தில் வந்து ஒரு வன்னியர்கள் 30% 40% இருப்பாங்க, இடைநிலை ஜாதிகள் ஒரு 40% இருப்பாங்க, ஒரு விடுதலை சிறுத்தைகள் அல்லது பட்டியலினத்தவர் 20% இருப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து அந்த 40 தவிர மற்ற 60 இருக்குல்ல, அந்த 60 தான் வந்து திமுகவுக்கு 3 எலெக்ஷன்ஸாக பெனிஃபிட் இருந்த விஷயங்கள். அதில் வந்து அதை விஜய் வந்து அந்த இடத்துல வந்து ஓட்டை போடலை. ஆக்சுவலாக விஜய் வந்து அந்த இடைநிலை ஜாதிகளில் ஓட்டு போடலை. அவர் ஓட்டை போட்டிருக்கிறது வந்து பட்டியலினத்தவர்களையும் வன்னியர்களையும் தான் ஓட்டு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட போலரைசேஷனே உடைச்சிருக்காரு. ஆமாம், அதுதான். அங்கே இடைநிலை ஜாதிகள் இன்னும் வந்து அவங்க வந்து திமுகவுக்கு ஃபேவரபிளாக தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா பாமக வந்து நேர் எதிராக இருக்குது, தேமுதிக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஆக்சுவலாக விஜயகாந்த் இல்லாட்டி கூட விஜயகாந்துக்கு இன்னும் மிச்ச சொச்ச செல்வாக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் வந்து திமுக வந்து ஏதோ 10 சீட் கொடுத்துட்டாங்கன்னா சும்மா கொடுக்கல. ஆக்சுவலாக தட் வாஸ் டன் ஆஃப்டர் சோ மெனி சர்வேஸ். அதுக்கு பிறகுதான் அதை. ஆமாம், திமுக வெர்சஸ் தாவேகான் அப்படி இருக்க போறாரா, இல்ல திமுக அதிமுக இவங்கெல்லாம் ஒரு 10 சீட்டை ஸ்பாய்லரா இருந்தாரு, அவங்கெல்லாம் 5 சீட்டு ஸ்பாய்லர் அப்படி இருந்து முடிஞ்சிட போறாரா, எப்படி பார்க்க? இல்ல, விஜய் வந்து ஸ்பாய்லர்ன்றது நான் மறுக்கப்படுறேன். விஜய் வந்து ஸ்பாய்லர் அல்ல, இஸ் கிங் மேக்கர் இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை. கிட்டத்தட்ட இந்த வடார்காடு உட்பட்ட பகுதிகளில் வந்து 10 தொகுதிகளில் திமுக தாவேகா அதிமுக தாவேகா என்ற சூழ்நிலை உருவெடுத்திருக்கிறது. அதனால வந்து இந்த சாதிகள் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது, கொள்கைகள் ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி வந்து எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டு குறையப்பட்டிருக்கிறது. இப்போது புதுவிதமான ஒரு ஸ்டோரி உருவாகுது. கிட்டத்தட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள், பெண்கள் குறிப்பா நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க. இந்த 5000 ரூபாய் கொடுத்தது ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு சொல்லப்பட்ட விஷயங்களும் இம்பாக்ட் ஏற்படுத்தலை. ஸோ அதனால வடார்காடு உட்பட்ட பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷமான கிட்டத்தட்ட திமுக அதிமுக 3 முனை போட்டிகள், கிட்டத்தட்ட ஒரு 17 தொகுதிகள் இருக்கிறது. இதுல தாவேகா வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு சீட்டா கன்வெர்ட் பண்ணுவாங்க? வாய்ப்பு சில தொகுதியில் வாய்ப்பு இருக்கு. நெக் டு நெக் வருவாங்க. இதுல என்ன சிக்கல்னா, கட்டாயம் வெற்றி பெறான்னு இந்த தேர்தலை பற்றி சொல்லவே முடியாது. ஏன்னா எங்க ஓட்டு எடுக்கிறதுல ரொம்ப சவாலா இருக்கு. நம்ம போலரைசேஷன் பற்றி பேசணும். லைக் கேஸ்ட் போலரைசேஷன் யூஸ்வலாக நடக்கும். பட் இந்த முறை அந்த போலரைசேஷன் வந்து 2 விதமாக பார்க்குறோம் நம்ம. ஒன்று வந்து 18 to 29 ஏஜ் குரூப்பில் போலரைசேஷன் வந்து யூத் வெர்சஸ் அதர்ஸ்ன்னு மாறுது. ஸோ அந்த இடத்துல கேஸ்ட்டுக்கு வேல்யூ இல்லை. ஸோ யூத் வெர்சஸ் அதர்ஸ். ஆமாம். ஸோ அங்கே ஜாதி போயிடுது, உங்களுக்கு மதம் போயிடுது. ஸோ இங்கே வந்து ரீசன் தான் வருது. பட் அது எந்த அளவுக்கு ரீசனபிள்னு தெரியல. ஆனால் இந்த ஃபேக்டர்ஸ் அடிபடுது. பட் 30க்கு மேலே மிடில் ஏஜ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ட்ரெடிஷ்னல் எலெக்ஷன் அந்த பேட்டர்னில் தான் பேட்டர்ன். ஸோ அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த எலெக்ஷன். ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் புது ஓட்டர்ஸ் வந்து இந்த புது கட்சி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் லிமிட்டட். ஓகே. ஸோ அது ஒரு ஃபேக்டர். இந்த எலெக்ஷன் வந்து இட்ஸ் அ வேவா அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா, டெக்னிக்கலி இட் இஸ் அ வேவ். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இட்ஸ் நாட் எ வேவ். எப்படி அப்படின்னா, டெக்னிக்கலி எப்படி அப்படின்னா, டிஎம்கேக்கு வந்து ஓட் ஷேர் முன்னே இருந்ததோட இப்போ குறையுது. ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவங்க வின் பண்ணுறது இன்க்ரீஸ் ஆகும். குறைஞ்சாலும் இன்க்ரீஸ் ஆகும். எஸ் எஸ். ஏன்னா டிவைடட் அப்போசிஷன் அது வந்து ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவராக மாறுது. லாஸ்ட் 5 இயர்ஸில் இது அவங்க முடிஞ்ச அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாங்க டிஎம்கே. ஸோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் 1000 ரூபாய் கொடுத்ததும் சரி, ஃப்ரீ பஸ் கொடுத்ததும் சரி, புதுமை பெண், நான் முதல்வன், இது எல்லாமே வந்து அருமையான திட்டங்கள். இப்போ 5000 ருபீஸ் கிரெடிட் பண்ணுறது, 8000 கொடுத்தது, இது எல்லாமே வந்து வெரி குட். இது வந்து பீப்புள் சென்ட்ரிக், விமன் சென்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் மெஷர்ஸ். கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா நம்ம ஃபேபியன் சோஷியலிசம் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட ஐடியாலஜி. எல்லாரும் சம்மப் பண்ணலாம். ஒரு கன்க்ளூஷன், பார்வையாளர்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் மாதிரியும் கொடுக்கலாம். சரி, வடக்கு மண்டலத்தோட ஓட் ஷேர் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி வரப்போகுது சொல்லி. ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதியிலையும் டிவிகே ப்ளஸ் என்டிகே 2 பேரும் 25% தாண்டுறாங்க.
ஓகே மிச்சம் இருக்கிற 75% தான் இவங்க பிரிச்சுக்க போகிறாங்க 33 32 இல்லை 35 37 அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்க போகிறாங்க. ஓகே ரைட். அதனால வந்து வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டைட் ஃபைட் தான். தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள் 5,73,00,000 பேர். ஓகே அதில் 2,41,00,000 பேர் வந்து 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க. இந்த 41% அவங்க வராங்க. இந்த 41%ல் நிச்சயமாக 20% வந்து விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு நான் ஏற்கனவே முன்னே சொன்ன மாதிரி ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் வின் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 80,000லேருந்து 1,00,000 ஓட்டு வரையும் உங்களுக்கு நீங்கள் வாங்கணும். பட் விஜயோடைய அந்த இளைஞர்கள் சப்போர்ட்டு அல்லது அவருக்கு அதுக்கு மேலே இன்னும் மற்றவங்க அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிற சப்போர்ட்லாம் கூட போட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தொகுதியில் வந்து 40,000 ஓட்டுக்கு மேலே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறத நான் பார்க்குறேன். அவர் வந்து பர்சன்டேஜ் வைஸ் நிறைய ஓட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வாங்குவாரான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா பார்க்குறோம். ஆக்சுவலாக வடக்கு மண்டலம் யாருக்கு அட்வான்டேஜ்? அப்போ இல்லை, வடக்கு மண்டலம் இப்போதைக்கு திமுகவுக்கு ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜில் இருக்கு. அது வந்து எந்த அளவுக்கு போய் முடியும்னு சொல்ல முடியாது. வடக்காடு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 33 தொகுதிகளில் திமுகவுக்கும் சாதகமாகவும் ஏடிஎம்கேவுக்கும் அதே இணையாக ஒரு 35 தொகுதி சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கு. இதுல இடையில தாவேக்கா வந்து ஒரு 10 தொகுதியில நெக் டு நெக் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 தொகுதியில வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் வடக்கு மண்டலத்தோட உங்களோட சம்மப்பா ஒரு 34 டிஎம்கே 33 34 ஏடிஎம்கே ஒரு 10 தாவேக்காவுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏடிஎம்கே பொறுத்தவரை இந்த வடார்கடு மாவட்டங்கள் வெஸ்ட் மட்டும் தான் சாதகமா இருக்கும். டெல்டா சவுத்து சென்னை ஃபுல்லா திமுக சாதகமா இருக்கு. யூஸ்வலா வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் பிஎம்கே எந்த சைடு இருக்காங்களோ அந்த சைடுக்கு வந்து எட்ஜ் இருக்கும். ஓகே. ஆனால் பட் இந்த எலெக்ஷனில் அது இல்லை. ஸோ த ரீசன் என்னென்னா பாமகக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ் கம்யூனிட்டி. அதே மாதிரி விசிகாக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் ஒரு பர்டிகுலர் எக்ஸ் கம்யூனிட்டி. இந்த ரெண்டு கம்யூனிட்டிலுமே டிவிக்கோட பெனிட்ரேஷன் இன்டென்ஸாக இருக்குது, ஹியூஜ். அப்போது இந்த ரெண்டு கம்யூனிட்டி ஓட்டையுமே டிவிக்கு பிரிக்கிறாங்கன்னும் போது நீங்கள் எதை நம்பி எனக்கு வந்து ஏடிஎம்கே பிஎம்கே கூட்டணி வச்சாங்களோ அந்த நம்பிக்கை வந்து கை கொடுக்கல இந்த மாதிரி. அதனால் ஏடிஎம்கே வில் பி சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஏன்னா ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு ஃபேவராக இல்லை. டிவிக்கு ஓட்டை பிரிக்கிறதுனால அட்வான்டேஜ் டிஎம்கே. ஸோ டிஎம்கே மெஜாரிட்டி ஆஃப் சீட் ஜெயிப்பாங்க. மெஜாரிட்டி. ரொம்ப நன்றி. வடக்கு மண்டலத்தை உங்கள் அனுபவங்கள் கொண்டு உங்கள் புள்ளி விவரங்கள் கொண்டு பகுப்பாய்வு செஞ்சீங்க. மிக்க நன்றி. நால்வருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.